வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடமிளகா மசாலா கறி. குடமிளகானாலே நம்ம கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக குடமிளகாவை மட்டும் வச்சு நம்ம கறி செய்ய போகிறோங்க. இது எல்லா சாதத்துக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்குன்னா தொட்டு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க. குடமிளகா மசாலா கறி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்காங்க. கடாய் காயுது. இதில் நம்ம 1/2 கப் வேர்க்கடலை இதை வறுத்துடலாம். வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வறுத்த வேர்க்கடலைனாலே போட்டோம்னா தோல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இந்த தோல் எல்லாம் நல்லா வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த கரெக்டான ஸ்டேஜு. இதில் நம்ம எடுத்து தட்டில் போட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு 4 திரி பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப்பு வேர்க்கடலை வறுத்தோம் இல்லைங்களா, அதை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு நம்ம கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போ நம்ம கடாயை வச்சு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பொரியட்டும். இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது. இது கொஞ்சம் வதங்கட்டும். இதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் குடமிளகா. இதை இதோட சேர்த்துலாம். இது 2 குடமிளகா. இது நல்லா வதங்கட்டும். இப்போ தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அப்படியே மூடி போட்டு வச்சா போதும். அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு. நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிடலாம். குடமிளகா ரொம்ப நேரம் வேகாது, கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி திறந்து பார்த்துலாங்க. இந்த இப்படி கட் பண்ணால் கட் ஆகுது. அவ்வளவுதான். இப்போ இதில் நம்ம கடைசியாக பொடியை சேர்த்துடலாம். வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மிளகு சீரகம்லாம், அதை இதோட சேர்த்துடலாம். இந்த பொடியை போட்டு பண்ணும்போது வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு பண்ணுறது வேறு, அது வெறும் கறி மாதிரி தான் இருக்கும். இது மசாலா செஞ்ச மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கலர் குடமிளகாவும் போட்டு கூட பண்ணலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ இந்த பொடி போட்டு நல்லா கலரிட்டோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வறுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வைக்கலாம். மூடி திறந்துடலாங்க. எல்லாம் சூப்பராக ஒன்று சேர்ந்துருக்கு. அவ்வளோதான். நமக்கு இப்போ சுவையான குடமிளகு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிடலாம். குடமிளகா மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்து. நன்றி, வணக்கம்.